நன்றி பலி செலுத்த வந்தோ ஐயா, சிரம் தாழ்த்தி வணங்க வந்தோ, செய்த நன்றி சொல்லிட வந்தோ ஐயா, தலை குனிந்து பணிந்து நின்றோ, உண்மையான உள்ளத்தோடு நன்றி சொல்லுவோம் உள்ள ஆழத்தில் இருந்து. NLA சர்ச் மெம்பர் பாகுனாரா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தெலுங்குல சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை யூடியூப் சேனல் மூலிமா உங்களை நான் பார்க்குறதுக்கு. கர்த்தர் இந்த சிலாக்கியத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு கர்த்தர் என்ன நன்றி செலுத்துகிறேன். நம்ம தொடர்ந்து நம்மளோட சபையோட ஆரம்ப ஜபத்துக்கு கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை, மகிமையின் தேவனை ஆண்டவரை, எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரை. எங்கே 2-3 பேர் உன் நாமத்தில் கூடுகிறாரோ அங்கே வாசமாக இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை, எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை, அந்த அறிவில் நாங்கள் வளர ஆண்டவரை கிருபையாய் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை, நாங்கள் பாடுகிற துதி பாடல்கள் மூலியமாய் ஆண்டவரை, கேட்கிற வேத வசனத்தின் மூலியமாய் ஆண்டவரை, எங்கள் மத்தியில் ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரை, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை. அப்பா, உம்முடைய கிருபையில் நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப எத்தனையோ மாசம் கடந்து போயாச்சு. நம்ம 11வது வாரத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். We are standing on the 11th week. ஸோ இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு யூஸ் டு இட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் do not be sad. கவலைப்படாதீங்க. God is there still fighting for us. நம்ம ஒன்று ஜெபிப்போம். நம்ம ஜெபம் தான் ஆண்டு கேட்பாரு. ஆமென். ஸோ நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொருத்தையும் ஆண்டு கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்கலாம். ஆமென். கொஞ்ச நேரம் எல்லாரும் நம்ம அவர் நன்மைகளை நினைத்து பார்ப்போமா? அவர் இத்தனை வருஷம், இந்த வருஷம் இல்லை, ஒரு 2019 வரைக்கும் நம்மளை நிறைய நன்மைகளை நம்மளை கொண்டு போனாரு. நீங்க கீழே விழுகிற அந்த நேரத்துல ஆண்டு உங்க ஜபத்தை கேட்டு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஆபத்து நாட்களை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன தேவன். ஸோ அதே மாதிரி நம்மளை உயர்த்தி வச்சு இந்த ஒரு கட்டத்துல ஆண்டு நம்மளை நிற்க வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம சோர்ந்து போக வேணாம். ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லியிருக்கு, every good thing given and every perfect gift is from God. Amen. It's from above, coming from down, the Father of lights, with whom there is no variation or shifting shadow. So it's directly coming from the Father who is in heaven, who is sitting on the throne. Amen. So ஆண்டவருக்கு like நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த blessings, எந்த gift நம்மளுக்கு கிடைச்சாலும் it is from God. Amen. So ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு போவாரு. He will lead you. நம்ம யோசிப்போம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த சோதனை அப்படின்னு. நீங்களும் நினைச்சிருக்கலாம், இந்த டைம்ல நான் நல்லா பிஸ்னஸ்ல எனக்கு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சிருக்குமே, நீங்க நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கலாம், நான் இங்க போகலாம் அங்க போகலாம் அப்படின்னு. பட் ஆண்டருக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் பிளான் இருக்கு. ஆமென். ஸோ அவர் நன்மைகளை நம்ம நினைத்து பார்ப்போம். ஸோ யூ வில் பி cherished with God's love and God's blessing in your life. ஸோ எல்லாரும் வாங்க ஆண்டரை நம்ம துதிப்போமா? It's
தேவனை நம்ம ஆராதிச்சோமா இல்லையா? நம்மளோட ஆண்டவருடைய செய்த நன்மைகள் நம்ம நினைத்து பார்த்து நம்ம சந்தோஷமா நம்ம ஆராதிச்சோம். ஸோ இந்த வேலையில கூட நம்ம அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு, அவருடைய அன்பு புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நினைக்க நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, no one has seen God at any time. If we love one another, God abides in us and his love has been perfect in us. Amen. 1 John chapter 4 verse 12 சொல்லியிருக்கு, no one has seen God at any time. யாரும் நம்ம தேவனை வந்துட்டு பார்த்ததில்லை எக்ஸப்ட் நம்மளுடைய ancestors, லைக் நம்ம பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு பேரும், லைக் மோசஸ், நோவா, எல்லாருமே. மோசஸ் ஒரு குட் எக்ஸாம்பிள், அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் முகத்தை பார்த்தார். பட் நம்ம ஆண்டனால பார்க்க முடியாது, பிகாஸ் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வேலையில கூட அவர் முகத்தை முகமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸை டைரக்டாக பார்க்க முடியாதுன்னா பரவாயில்ல, பட் அவரோட ப்ரெசன்ஸ் நம்மளால உணர முடியும். ஆமென். ஸோ அவர் நம்ம கூட எப்பொழுதுமே he is always abide in us. Amen. He will guide us. நம்மளோட குடும்பத்தை பார்த்துக்கோ, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற, நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு, உங்க உள்ளத்துல இருக்கிறாரு. எல்லா நேரமும் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி நம்மளோடு இருந்து வழி நடத்துகிற ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேசிச்சா மட்டும் போதும். அந்த அன்பு தெய்வீக அன்புல, அப்பாவுடைய அன்புல வளர்ந்தா நம்ம ஆண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு மனதோடு நம்ம தேவனை, அப்பா நம்ம முகத்தை பார்க்கணும், உங்க அழகு நான் ரசிக்கணும், அதனால உமோடு நான் வாழணும் என்று நீங்க கண்ணீர் விட்டு அழுந்து நம்ம தேவனை ஆராதித்து அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம ஆராதிப்போமா. Oh
ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை இந்த ஒளிநாடா மூலியமா இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்ப்பது கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் அலெக்ஸோடைய தகப்பனார் நம்மளோட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை பேசி நம்மளை உற்சாகப்படுத்தினார். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நம்மெல்லாம் சந்தோஷத்தோடு கேட்க போகிறோம். தேவன் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்ணுகளை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணுகளை மூடி, எல்லா பிள்ளைங்க எல்லாரும் கூப்பிட்டுருங்க. இதில் வீடியோனால அவங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம்னு நினைக்க வேணாம், பார்க்கட்டும். பிறகு மற்ற நாள் 2-3 தடவை பார்த்து உங்களை உள்ளான மனுஷன் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்க. அதான் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்ணுகளை மூடி நாம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய அன்புக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில உங்களுக்கு முன்பாக அப்பா நாங்க உங்களுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். சபையார் எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தயவும் இரக்கமும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும்படி செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் உலகம் முழுவதும் பெந்தகோஸ்து என்ற நாளை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை வைத்து ஆவியான ஒரு அசைவு என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு சபைகளிலும் பெந்தகோஸ்து என்கிற பரிசுத்தாய் ஊற்றப்பட்ட நாளை அவர்கள் மையப்படுத்தி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு சபையாரை உற்சாகப்படுத்தி அவர்கள் பலவீனமாக இருந்த பட்சத்திலிருந்து பலனடையத்தக்க தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகளும் ஆவியானவருடைய வேகமும் பரிசுத்தாவியானவருடைய அசைவு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கும்படிக்கு ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருத்தரும் விசேஷமாக ஆசீர்வதிக்க போகிறார். உங்களையும் கூட ஒருவேளை இந்த குவாரண்டைன் காலகட்டத்தில் நீங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல ஜெபம் பண்ணி இருப்பீங்க. பிறகு அவர் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தாலும் உங்க ஜெப காரியங்கள் மற்ற காரியம் வேத வாசிப்பெல்லாம் குறைஞ்சிருக்கலாம். மறுபடியும் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எதுல நம்ம குறைவு விட்டோமோ அதிலே நிறைவாக்கும்படிக்கு ஆவியானவர் நம்மளை அபிஷேகப்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். உற்சாகமா கேளுங்க, வசனத்தை எழுதி கொள்ளுங்க. முடிஞ்ச பிறகு நீ குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த யூடியூப் உங்களுடைய போன்ல தான் இருக்கும். பார்த்த பிறகு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பேஸ்புக்ல அது போடுங்க, அதை பெல்ல தட்டுங்க. தொடர்ந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து அநேக மக்களுக்கு நம்மளோட ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கத்தக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். வசனம் 1 முதல் 6 வரைக்கும் இப்படியாக சொல்லப்படுகிறது. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். பிரியமானவர்களே, பெந்தகோஸ்து நாள் வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்களாம். 120 பேர் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருக்கும் பொழுது மேல் வீட்டில் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அங்கு இருந்தார், இயேசுடைய தாயாரும் அங்கு இருந்திருக்கிறாங்க, மற்ற சீஷர்களும் அங்கு இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த நாளில் அவர்கள் கூடி செவிக்கும் பொழுது பரிசுத்தாவி அக்கினி வல்லமைகள் அங்கு ஊற்றப்பட்டது. அந்த இடம் அசைக்கப்பட்டது. இன்று கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்க வீட்டுல தேவ பிரசனம் உங்களை வீட்டை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் மறுபடியும் உங்களை அபிஷேகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மறுபடியும் பரிசுத்தாவி அந்த இடம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அப்பொழுது அங்கு உள்ளவர்கள் நாவுகளில தேவன் தொட்டார். அவர்கள் அந்நிய பாஷையில பேச தொடக்க ஆரம்பித்தார்கள். இன்று நம்ம சபையில அந்நிய பாஷை வரவில்லாதவர்கள் இப்பொழுது நீங்க கேளுங்க. இந்த செய்தி முடிவெடுத்துக்கொள்ள கர்த்தர் பரிசுத்தாவி அபிஷேகத்தின் அந்நிய பாஷை அபிஷேகத்தை உங்களை நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரே, என்னை அந்நிய பாஷையில நான் துதிக்கணும். ஆண்டவரே, அந்நிய பாஷையில் உங்களை நான் ஆராதனை செய்யணும். அந்நிய பாஷையில உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் நீங்க வாஞ்சிச்சீங்க என்றால்
தேவன் உங்க நாவை தொடுவார். அதனால நீங்க அமைதியா இருந்துடக்கூடாது. சும்மா அமைதியாவே இருந்து தேவன் தொட மாட்டார். கடவுளை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் நல்லவர், அவர் மகிமையானவர், அவர் செய்த நன்மைகளை நீங்க சொல்லணும். அவர் உங்களை பாதுகாத்தார். சங்கீதத்தில் உள்ள வசனத்தை நீங்க தியானம் பண்ணி நீங்க அறிக்கை செஞ்சு ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறேன் துதிக்கிறேன் சொல்ல 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 ஆவியானவர் உங்களை தொட்டுக்கொண்டு உங்க நாவுக்குள்ள அவருடைய வார்த்தையை வைத்து உங்களை பலப்படுத்துவார். இதான் வேதம் சொல்ல. அந்த நாள்ல ஒரு புதிய ஒரு திருப்பம் உருவாக்கப்பட்டது, புதிய ஒரு மாற்றுதல் அங்க உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த இடத்துல மற்றவர் காட்டிலும் 120 பேரை பிரித்தெடுத்தார். அவர்கள் ஆவியில பலனடைஞ்சார்கள். உன்னதமான தேவனுடைய மகிமையின் ரூபத்துல பெற்றுக்கொண்ட பொழுது அங்க வேதம் இப்படியா சொல்லுகிறது, அந்த சத்தம் உண்டான பொழுது அவங்க உள்ளவங்க கேட்டவங்க எல்லாம் மற்ற ஜனத்தார், மற்ற இனத்தார், மற்ற மொழி பேசுகிறவர்கள் எல்லாம் இவர்கள் எங்களுடைய ஜென்ம பாஷையை பேசுகிறார். நீங்க அந்நிய பாஷையை பேசும் பொழுது வேற அந்நிய சத்தம் போடுறாங்க. இன்னைக்கு சபையில நிறைய பேர் சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ரசிக்கப்பட்ட காலத்துல ஒரு ரபா ரபா ஷபா ரபான்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆயும் ஓ ரபா ரபா இக்கா ரபா அதிலே தான் நிற்பாங்க. ஒண்ணு பால் குடிக்கிற குழந்தைய போல இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பைபிள்ல அந்நிய சத்தம் சொல்லல, அந்நிய பாஷை. தட் மீன்ஸ் நாட் சவுண்ட், தட் இஸ் லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா மொழி, அந்நிய பாஷை பேசணும். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது மற்றவர்களுக்கு ஜென்ம பாஷையை ஆண்டவர் அவர்களோட பேசினாராம். மற்றவர்களும் ஆடிப்போம். அப்ப அந்த சத்தம் இன்னைக்கு உங்களுடைய வாழையில, உங்களுடைய சரீரத்துல, உங்க மேல தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் வரவும் என்றால் அங்க வேதத்துல சொன்னது போல அந்த சத்தம் உண்டான பொழுது அந்த மறுபடியும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். 2வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். மற்ற வெளிநாட்டில் வந்து யூதர்கள் அங்க வந்தார்கள். அநேக மக்கள் அந்த பண்டிகைக்கு, பெந்தகோஸ்து பண்டிகைக்கு கூடி வரும் பொழுது இவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை துதிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க எங்களுடைய ஜென்ம பாஷையை பேசினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷையை பேசுகிறோம். ஒரு மாறுதல். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கர்த்தர் தன் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் தன் வாழ்க்கையை சுத்திகரிப்பார். கர்த்தர் தன்னுடைய அந்நிய பாஷை பேசும்பொழுது ஆவியில் ஒரு பலனை கொடுப்பார். இங்க சபையில அந்நிய பாஷை பேசிட்டு வேற இடத்துல போய் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவனை சபிக்க கூடாது, மற்ற போலியான வாழ்க்கை வாழக்கூடாது. உன் நாவை சுத்திகரித்துக்கொள், உன் நாவை காத்துக்கொள், உன் வாயின் வார்த்தையை காத்துக்கொள், உன் சரீரத்தை காத்துக்கொள். இங்க அதான் சொல்ல. அந்த சத்தம் இன்னைக்கு நம்ம சபை போடுற சத்தம் ஆவிக்குரிய சத்தமா இருந்தா தேவன் பெரிய கண்ணிக்கு நான் உங்களோட உற்சாகப்படுத்தி சத்தத்தை பத்தி தான் நான் உங்களோட நான் பேச போகிறேன். ரொம்ப நாளா இது உங்களோட பேசணும்னு எனக்கு ஆசை. ஆனா இந்த நாள்ல நிறைய வசனம் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆவியாளர் சொல்லுகிற வசனத்தை கொண்டு உங்களோட பேசி உங்க வீட்டுல நீங்க துதிக்கும் பொழுது அந்த சத்தம் ஒரு பயங்கரமான ஒரு அக்கினி நிறைந்த ஒரு அபிஷேகம் நிறைஞ்ச ஒரு சத்தமாக அந்த ஒரு காலத்துல காஜாங் சேர்ச்சில நான் இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் கூடி ஒவ்வொரு நாளும் ராத்திரி 12:30 1 மணி விடிய 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அங்க காஜா புக்கே இல்லை. அப்ப வந்து அது ஒரு பெரிய மலை. அந்த மலையில போயிட்டு நாங்க சத்தம் போட்டு கடவுளை நோக்கி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஒரு 10 பேருக்கிட்ட இப்படியாக ஜெபித்த காலத்துல அதிகமான ஏன்னா மலையில போயிட்டு நம்ம மெதுவா ஜெபிக்க முடியாதனால சத்தம் போட்டு கத்தி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் ஆண்டவர் எங்க விண்ணப்பத்தையும் எங்க சத்தம் பரலோகத்தில் எட்டுன அப்படின்னால் அந்த நாள்ல அநேக சபைகள் ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்த சபை ஆரம்பித்தோம். சிமிஞ்சில சபையை ஆரம்பித்தாங்க, பாங்கியில சபையை ஆரம்பிச்சாங்க, டிங்கேல சபையை ஆரம்பிச்சாங்க. இப்படியா கர்த்தர் அந்த நாள்ல போட்ட சத்தம் ஊழியங்கள் விருத்தி அடைஞ்சது. இன்னைக்கு சபையில இருக்கிற நம்ம சபையார் எல்லாம் இந்த மாதிரி ஆவியில் நிறைஞ்சி நம்ம சத்தம் போடும் பொழுது பிசாசு நடுங்குவான். தேவன் நமக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பான். தேவன் பெரிய ஒரு அசைவை கொடுப்பார். அதனால அமைதியா இருக்கிற ஒரு காலம் இருக்கு, அடர்த்தி சத்தம் போட்டு செபிக்கிற ஒரு காலமும் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கத்துனா தலை வலிக்குது, ரொம்ப கத்தாதீங்க. இங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவங்க போட்ட சத்தம் மற்றவர்களுக்கு ஒரு ஜென்ம பாஷையா மாறினதான்.
அவர்கள் சத்தான அந்த வார்த்தையை அங்க வேதத்துல பாடுறதுனால சில நேரத்துல இடங்களை பொறுத்து நம்ம ஞானமா ஜெபிக்கணும். அந்த இடத்துல அமைதியா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல அமைதியா ஜெபிக்கணும். சத்தம் போட்டு ஜெபிக்க வேண்டிய இடத்துல நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கணும். சில வசனத்தை நான் உங்களோடு நான் காட்ட ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 9-10 இப்படியா சொல்லுகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவத்தில் பழம் சாப்பிடறதுக்கு முந்தி தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களோடு பேசியிருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் தோட்டத்துல. இப்படியா மன மகிழ்ச்சியா இருந்த காலகட்டத்துல அவர்கள் நிர்வாணியா இருந்தார்கள் என்று அந்த உணர்வு இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய சாயல் இருந்தது, தேவனுடைய பிரசனம் இருந்தது. எப்ப அவங்க கீழ்ப்படியாம, அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அவர்கள் டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியில. கடவுளுடைய வார்த்தை கர்த்தர் சொன்னார், நீ எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க சொன்னாரு. அதைத்தான் அவங்க நம்ம இன்னைக்கு சபையில சொல்லுவோம், நீங்க எது செய்யாதீங்கன்னு சொல்லுகிற போதோ அதுதான் நம்ம செய்வோம். பிள்ளைங்க சொல்லுங்க, இதை செய்யாத, நான் உன்னை அடிப்பேன்னு சொன்னா மறுபடியும் பிள்ளைங்க அதை தான் செய்யும். இந்த மாதிரிதான் நம்ம ஏவாள்கிட்ட ஆதாம் ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார். ஏவாள் அதை பெருசா எடுத்துக்காம அவங்க கீழ்ப்படியாம தன்மையில அவங்க பிசாசுடைய சத்தத்தை, பிசாசு சொல்றான், நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா இதை நீ சாப்பிடும் போது தேவ தூதர்கள் போல மாறிடுவீங்க. அவ மயங்கிட்ட பிசாசுடைய சத்தத்தை கேட்டு. உடனே அவங்க 2 பேரும் பழத்தை சாப்பிட்டோன்னே மாமிச உணர்வு அவருக்குள்ள வந்தது. உலக மனித நம்மளை போல ஒரு உடையினுடைய உணர்வு வந்தோடனே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஆண்டவருடைய வரான்னு கேள்விப்பட்டுட்டு இன்னொரு சத்தத்தை அவங்க கேள்விப்பட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. ஆண்டவரே, தோட்டத்தவங்க சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு ஒளிஞ்சு கொண்டு ஆண்டவர் சொன்னார். யாருப்பா சொன்னது நீ நிர்வாணி? இன்னைக்கு மற்றவங்க சொல்லுவாங்க, நீ ஜெபத்துல குறைவா இருக்கிற, ஒரு நாள் உபவாசம் எடுக்க முடியல, ஒரு நாள் ஊழியம் செய்ய முடியல. மற்றவங்க என்னமா சொல்லட்டும், ஆண்டவர் சொல்றாரு, யார் சொன்னா நிர்வாணி? யார் சொன்னா நீ குற்றவாளி? நீ குற்றவாளி எப்போது நீ என்னோட பிள்ளை தான், எப்போதும் என் பிரச்சனை உன்னோட தான் இருக்கிறது. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ சின்ன சின்ன தப்பு செய்யற, அவ்வளவுதான். அது விட்டுட்டீங்கன்னா ஒண்ணு நீ ஆசீர்வதிக்கப்படுவ, இன்னும் வாழ்க்கையில மேன்மையான காரியம் நடக்கும். அப்பப்போ உலக ஆசைகள் உனக்குள்ள வருது, உலக மாமிசம் உனக்குள்ள வருது, உலக இச்சைகள் உனக்குள்ள வருது. அதனால நீ நினைக்கிற நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் உலகத்துக்கு போயிட்டேன், நான் பாவத்துல உழுந்துட்டேன் நீ நினைக்கிற. நோமோ இல்ல. அப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை இன்னைக்கு உங்களை விடுதலைப்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, கால் தடுக்கி ரோட்ல அங்க தண்ணி இருக்கு, ரோட்ல அது சேறு தண்ணின்னு சொல்லுவார்கள். அந்த தண்ணியில நீங்க உழுந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல சில பேர் சொல்லுவாங்க அப்படி தொடச்சுக்குவாங்க, ஏன்னா இது குளிக்கிற கேஸ் இல்லை, எப்போதும் தொடக்கிற கேஸ், அப்படி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணியில விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க குளிக்கணும். அப்போ ஒரு காலத்துல நீங்களும் இயேசு அறியாத காலத்துல பாவத்துல உளுந்து பாவத்துல வாழ்ந்து அறியாத நாட்களில் இருந்தோம். இயேசு தன் நம்ம ஞானஸ்தானத்து மூலியமா புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். உங்களை குளிச்சார், குளிக்கைய வச்சு தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தினார். இப்ப சேத்துல நீங்க உழுகல, சேர் தண்ணி உங்களை பட்டுருச்சு. ஆனா பாவம் உங்களை, இப்போ உலகத்துக்கு போறீங்க, பாவம் சில மாமிச கிரியைகள், டிவி பாக்குறீங்க, மற்ற காரியம் பாக்குறீங்க, பாவமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும், இச்சைகள் வந்துடும், ஆசைகள் வந்துடும். அப்ப வரும்போது அது இயேசு நாமத்துல நீ என்னை விட்டு போ, என்னை விட்டு போ, தள்ளி விட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஓடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்க அதான் நடந்தது. ஆண்டவரோட மைண்ட் செட் ஆகும். முதலாவது பிசாசு சொல்லுவான் நீ பலவீனவான், பிசாசு சொல்லுவான் நீ பாவியா இருக்க, பிசாசு கண்டதை உணர்த்துவான். ஆனா தேவன் சொல்லுகிறார், யார் சொன்னா நீ நிர்வாணி, யார் சொன்னா நீ பாவம் செஞ்சிட்ட, நீ எப்போதும் என்னோட மகன் தான், எப்போதும் என்னோட பிள்ளைதான் சொல்லி அவனுக்கு தோல்வியுடைய செய்யத்தக்க தேவன் கிருபையை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மளை மறுரூபம் மாத்த ஆசைப்படுகிறார். அடுத்த வாசனம் போட்டிருக்கு 4வது அதிகாரம் ஆதியாகமம் 4:10 எப்படியாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்கே காயின் ஆபேல், ஆபேல் தேவனுக்கு பிரியமா இருந்தார். காயின் கோபத்தினால சொந்த சகோதரனை அடித்து சாகடிச்சார். கடவுள் சொல்லுகிறார்,
காயிலே ஆபேல் எங்க சொல்றாங்க, சகோதரருக்கு என்ன காவல்காரனா, எப்போதும் சகோதரர் எங்க போனாலும் பார்த்துக்கிட்டா இருக்கணும்ட்டு. உடனே சத்தம் வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டுச்சான். பிரியமானவர்களை, நீங்க மட்டும் பக்தி உண்மையா சாட்சி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்க ரத்தம் இயேசுவை நோக்கி கூப்பிடும். உங்க ரத்தத்தினால பரிசுத்தம் உண்டு, ரத்தத்தினால நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க. ஆபேலோட ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு. அப்பனா நீங்களும் நானும் தேவன், நம்ம ரத்தம் தேவனை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறது, தேவனை விசேஷமாக துதித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் தேவ ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை இன்னைக்கு விசேஷமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க விசுவாசிங்க, உங்களோட ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்து. நீங்க நிறைய பேர் பிசாசு ஓட்டும் போது இயேசு ரத்தம் சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்களேன், பிசாசு பயப்படும், பிசாசு நடுங்குவோம். இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லுகிறோம். நம்ம எல்லாரும் சபையார் எப்போதும் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை நினைச்சோம் இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல விடுதலை நடக்கும், பிசாசு முகங்கள் முறிக்கும், கண்ணுக்கு தெரியாத கிரிகளை கர்த்தர் முறியடிப்பார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். அப்படியாக ஒரு பாட்டு கூட இருக்கு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, ஹalleluya ஹalleluya, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து என்னோட படிங்க, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. சோம்பேறியா கை தட்டி படிங்க, ஹalleluya ஹalleluya, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. என்னோட சொல்லுங்க, ஆமென். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே, ஆமென். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், கை தட்டுங்க, இயேசு ஜெயித்தார் சாத்தானே, ஹalleluya ஹalleluya, இயேசு ஜெயித்தார் சாத்தானே. எங்க இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே, ஆமென். ஹalleluya ஹalleluya, இயேசு ஜெயித்தார் சாத்தானே. இப்படியா உங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் இயேசு ஜெயித்தார், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். ரூமுக்கு போகும்போது இயேசு ரத்தம் ஜெயம், சமைக்கும் போது இயேசு ரத்தம் ஜெயம், டிவி பார்க்கும்போது இயேசு ரத்தம் ஜெயம். உங்க மனசுல நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, பிசாசு நுகங்களை முறியடிப்பார். பரிசுத்தாவி அபிஷேகம் உங்க வாழ்க்கையில பலன் அடையும், ஒரு வல்லமையை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. ஹalleluya. தொடர்ந்து பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 13 17 வரைக்கும் இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம தியானம் பண்ண போகிறோம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி. சாராள் வயது போனவர்கள் எங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி ஆகார் என்ற ஒரு வேலைக்காரச்சியை திருமணம் பண்ணி அவர்கள் மூலியமா ஒரு குழந்தை பிறந்தது. ஆண்டவர் சொன்னார், இது என்னோட வாக்குத்தத்த குழந்தை இல்லைன்னு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கசப்பு வந்தது. ஏன்னா சாராளுக்கு குழந்தை இல்லை, ஆகாருக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் சாராள் இந்த ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறா, சாராளை அனுப்பிடுங்க, பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி. உடனே ஆபிரகாம் சாராளுக்கு ஆகாரெல்லாம் கொடுத்து, சாராளை உன் குழந்தையை கூட்டிக் கொண்டு நீ போ என்று சொல்லி அவர் அனுப்பி விடுவாராம். உடனே சாராள் போகும்பொழுது சம்பவத்தை நான் வாசித்தோம். பிள்ளை அழுகிறது, விட்டுட்டு
தூரமா ஓடிட்டாரு, என் முன்னுக்கு என் குழந்தை சாகக்கூடாது என்று சொல்லி. சோ குழந்தையுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. அந்த குழந்தைய சத்தத்தை கேட்டு தேவதூதன் அந்த குழந்தையை ஆசீர்வதிச்சு. அதுதான் இஸ்மாவேல். முஸ்லிம் மக்கள் அவர்கள் இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இங்க பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குழந்தையில ஈசாக், இஸ்மாவேல். இஸ்மாவேல் மூத்த மகன், ஈசாக் 2வது. ஈசாக் வாக்கு தத்தம், இஸ்மாவேல் வாக்கு தத்தம் அல்ல. இருந்த பொழுதிலும் அந்த ஜெனரேஷன் கடவுள் ஆசீர்வாதத்தினால் அவர்கள் முஸ்லிம் மக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இங்கே நாம் பார்த்தோம், அந்த குழந்தையுடைய சத்தத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிட்டுதான். இப்ப குழந்தையோட சத்தம், அழுகை, குழந்தையோட அழுக அது ஒரு மொழியாய் மாறி தேவன் எட்டியிருக்கு. தேவன் மனதை இறங்கினார். பிரியமானவர்களே, உங்க குழந்தையை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குழந்தைகளோட தேவையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கும் என்றால் அந்த குழந்தைங்க அழுகிறது தேவனுக்கு சமயத்துல அது. ஏன்னா நீங்க வீட்டுல ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வீட்டுல தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தீங்கன்னா, நீங்க வீட்டுல தேவனுடைய அபிஷேகத்துல இருந்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்களுடைய காதுல அந்த பாட்டு சத்தம் எல்லாம் போகும்பொழுது என்ன நடக்கும் என்றால், அது அழுந்தா கூட நம்ம நினைக்கிறோம் அது அழுகிறது, அது தேவனோட பேசுது. தேவனுடைய அது போடுற சத்தம் தேவன்கிட்ட அது அந்த சத்தத்தை அது மொழியா கர்த்தர் வழங்கி கொள்ளுகிறார். அப்புறம்தான் பிறகு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த குழந்தைக்கு இந்த காரியம் இருக்கு, இந்த வியாதியில இருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகுதுன்னு சொல்லி ஒரு உணர்வை தேவன் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர். நம்மையும் கர்த்தர். உங்க வீட்டுல குழந்தை இல்லையா, இப்ப உங்க வயிற்றுல கை வைங்க. இப்ப நான் செபிக்கிறேன். கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் சில மாசத்துக்குள்ள உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வாயத்தில் அப்படியே கை வைங்க. பிள்ளை பாக்கியம் இல்லாத பெண்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தன் ஒரு தாயா தான் கர்த்தர் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவரே, நான் விசுவாசத்துல செபிக்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவரே குழந்தை பாக்கியம் நீங்க சொன்னீங்க, ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன், பழி பெருக வைக்கிற தேவன். இப்ப பரிசுத்தாவி வல்லமை இந்த மகளுக்கு இறங்கட்டும். யாருக்கு ஒண்ணு குழந்தை வேணும் என்று செபிக்கிறாங்களோ ஆண்டவரே, கரு உயிர் உண்டாக்கப்படும்படி செபிக்கிறோம். எந்த ஒரு தடையும் இன்றி தேவனுடைய அற்புதம் நடப்பதாக நாங்கள் சாட்சிகளை கேட்க போகிறோம். ரபாஷாக்கா ரபா வாலாமா. இப்ப ஆவியானவர் உங்களை தொடுகிறார். தேவ மகிமை உங்களுக்குள்ள வருகிறது. அந்த கருப்பத்துக்கு தடையா இருக்கிற நுகங்களை புடுங்கி வீசுகிற, அந்த கருப்பத்துக்கு தடையா இருக்கிற தடைகளை புடுங்கி வீசுகிற, உங்க மனசுக்குள்ள இனி குழந்தை தங்காதா என்ற அந்த எண்ணத்துல இருந்து யார் சொன்னா குழந்தை தங்காதே, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இதுதான் ஆதாமுக்கு சொன்னார். யார் சொன்னா நீ நிர்வாணி? நீ நிர்வாணி இல்லை, என் பார்வை இல்லை, நீ எப்போதே மகன். அதே போல தேவன் சொல்லுகிறார், மகளே நீ நீ குழந்தை பாக்கி இல்ல நினைக்காத, நீ எப்போது என்னோட மகத்தான், நீ பழுகி பெருகுவ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் குழந்தையை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுல அப்படி குழந்தை இருக்கும் என்றால் அந்த குழந்தையை ஞானமா பாதுகாக்க உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கிருபையை தந்து உங்களை இன்னும் பலப்படுத்துவார். இன்னும் நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சத்தத்தை குறித்து. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை நம்ம புதிய ஏற்பாடுல இருந்து சில சத்தத்தை கேட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆவியில உற்சாகப்படுத்தி நம்ம செபிக்க போகிறோம். மத்திய புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 3 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஐசையா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வனாந்தரத்தின் சத்தம். யாருன்னா யோவான் ஸ்நானகர், ஜான் தி பேப்டிஸ்ட். ஜான் தி காஸ்பல் வேற, அது இயேசுவோட சீஷன். ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர். அவரோட வாழ்ந்த அவருடைய தாயார் கூட பிள்ளை பாக்கியம் இல்லை, எலிசபெத். கர்த்தர் நிரப்புனார், கர்த்தர் தொட்டார், குழந்தை வந்தது, அபிஷேகம் நிறைஞ்சது, குழந்தை பிறந்தது. பிறந்ததுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு யோவான் என்று பேரிடுங்கள் தூதர் சொன்னார். யோவான் பேரிட்டார்கள். அந்த குழந்தை ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தது. இந்த யோவானை குறித்து அடுத்த வாரத்துல நான் உங்களோட சில காரியத்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். அப்ப யோவானுக்குள்ள தேவ வல்லமை இருந்தது. இந்த யோவான் அவருக்கு நண்பர்கள் இல்ல,
அவர் ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் பிரசங்கம் பண்ணுகிறவ. அவர் சத்தியத்துக்காக தான் வாழ்கிறவ. அவரு வனாந்தரத்துல தான் அவர் பேசுவார் பயங்கரமா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, ஏதோ ராஜாவட்டை கண்டிச்சு உணர்த்தினாரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி அந்த யோவான் ஸ்நானகர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதான் சொல்லப்படுகிறது. சத்தம், வனாந்தரத்தின் சத்தம், அந்த சத்தம் தான் யோவான் ஸ்நானகர். பிரியமானவர்களே, உங்க மேல ஒரு சத்தம் வரணும். அந்த சத்தம் தான் நீங்க போடுற சத்தம் ஒரு ஆவிக்குரிய சத்தம். நீங்க சபையில ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடத்தை அசைக்கும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேலான காரியம். நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா 3வது அதிகாரம் போல உள்ளுக்கு நீங்க 3வது அதிகாரம் நீங்க கடைசியில நீங்க பார்க்கும்போது அங்க ஒரு வசனம் அப்படியா இருக்கிறது. அவர் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைக்கப்பட்டுச்சான். அந்த சத்தம் பரலோகத்துக்கு போனோன்னு அந்த இடம் அசைக்கப்பட்டுச்சான். ஹல்லேலூயா. அப்படியாக வனாந்தரத்தின் சத்தமாக யோவான் ஸ்நானகர் அபிஷேகப்பட்டு அவர் வந்தார். அடுத்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 9-10. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு நீங்க மத்தேயு 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு இயேசுவை சோதிக்க வந்தான். 3 சம்பவம் நடக்கிறது. நீ என்னை வணங்கி கொண்டால் எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னான். இயேசு ஒரே சத்தம் போட்டு அப்பாலே போ சாத்தானே. நீங்க உங்களுடைய பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே. இந்த கொரிந்தியன் காலத்துல எங்க வீட்டுல பஞ்சம் இருக்காது. அப்பால போ சாத்தானே, தேவன் ஆசீர்வதிக்க என்று சொல்லுங்க. அப்பால போ சாத்தானே எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே சொல்லுங்க. அப்பால போ சாத்தான், உனக்கு இங்க இடம் இல்லை, உனக்கு எங்க வாழ்க்கையில வீட்டுல இடம் இல்லை, அப்பால போ சாத்தானே என்று சொல்லுங்க. அப்போது ஆண்டவர் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்த ஒரு பகுதியை நான் சொல்ல, லூக்கா 8வது அதிகாரம் 27-28 வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கியிருந்தவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன் கவிழ்ந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். பிசாசு பிடிச்சவன் இயேசு கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிறான். உனக்கு எனக்கு என்ன? என் எல்லையில நீங்க வராதீங்க. இயேசு அந்த பிசாசை அதத்தினான். இயேசு கிட்ட அந்த பிசாசை விரட்டினா. பிரியமானவர்களே, பிசாசு சொல்லி இயேசு கேட்க மாட்டாரு. ஆனா இயேசு சொல்லிதான் பிசாசு கேட்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். பிசாசு சொல்லி நம்ம கேட்க கூடாது. இயேசு என்ன சொல்றாரோ அதாவது நம்ம கேட்டோமா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54 இப்படியா சொல்லுகிறது. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் போது தெரியும். ஸ்தேவான் புத்தகத்துல 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏற்கனவே நிறைய காரியம் சொல்லியிருக்கேன். அவருடைய பிரசங்கத்தின் முடிவில் அங்க இருந்த மத தலைவர்கள் எல்லாம் ஸ்தேவானுக்கு விரோதமா வரும் பொழுது பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஸ்தேவான் இனி பேசாத, நிறுத்து, காதை அடைத்த கொண்டார்கள். ஏன்னா இன்னைக்கு சபையிலேயே அப்படித்தான். நம்ம நல்லா வேஷிப் பண்ணுவோம். சில பேர் நம்ம மாமிசமா வாழ்வோம், உலகத்துல வாழ்ந்து நீங்க உலக காரியமா நீங்க இருந்தீங்கன்னா நம்மளோட துதி ஆராதனை உங்களுக்கு ஒரு ஒரு ஆவியில போக முடியாது. நீங்க அது உங்களுக்கு பிடிக்காது. பிரசங்கமா அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம ஆவியில இருந்தா தான் அது நம்மளோட ஒத்து வரும். நீங்க மாமிசமாக ஜென்ம சுபாவமா இருந்தீங்கன்னா எவ்வளவு துதி ஆராதனை எப்படி நடத்தினா அது உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். அதே போலதான் பிரசங்கமும் உங்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்கும். அங்க அதான் அப்படி நடந்துச்சு. அவங்க எல்லாமே ஸ்தேவானுக்கு விரோதமா எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஸ்தேவான் பண்ண பிரசங்கம் அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு. அதை நிறுத்துன்றாங்க. அவங்களால கேட்க முடியல. அப்ப தேவன் ஸ்தேவானோட இருந்து அந்த மக்களுக்கு முன்பாக ஒரு சத்தியமான ஆண்டவர் என்று அவன் நிரூபிச்சான். ஸ்தேவான் மரித்து போனார். அவங்க ஸ்தேவான சரீரத்தை சாகடிக்க முடிச்சு, அவருடைய பரிசுத்தத்தை சாகடிக்க முடியல, அவருடைய பக்தியை சாகடிக்க முடியல, அவருடைய ஆவியை சாகடிக்க முடியல.
இதான் தேவன் செஞ்ச பெரிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே இப்படியாக ஒரு சம்பவத்தை நான் காட்ட ஆசைப்படுகிறேன். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்க தெரியும், ஒரு பிச்சைக்காரன் அங்க அலங்கார வாசலுக்கு முன்பாக பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அந்த வழியா பேதுரு யோவானும் அப்படியா போகிறாங்க, பிச்சை கேட்கிறாங்க. பேதுரு யோவானும் அவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க, பிச்சைக்காரன் அப்படி புதுசா என்ன கேட்க போறான், எனக்கு பிச்சைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, காசு இருந்தா போடுங்கன்னு. ஆனா இன்னைக்கு பேதுரு யோவானும் அவனை பாக்குறான், அவன் சத்தத்தை கேட்கல, கடவுள் என்ன சொன்னாரோ அந்த சத்தத்தை கேட்டு அவன்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு சபையில நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். கடவுள் என்ன மட்டும் சொல்றாரோ அந்த சத்தத்தை கேட்டு நீங்க மற்றவங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பலவீனமா உள்ளவனாலும் சரி கர்த்தர் ஹீலிங் கொடுப்பாரு. வசனத்தை நம்ம கவனிப்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ நாம சொல்றது கேளு, என்கிட்ட பொண்ணு இல்ல வெள்ளி இல்ல, ஒன்னே ஒண்ணு இருக்கு, நசனாக இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட. அந்த ஒரு சத்தம் தாங்க. தாயின் வயிற்றிலே பிறந்தவன், சப்பாடியா பிறந்தவன், நடக்காதவன், ஊனமுற்றவனா இருந்தான். பேதுரு பேசின ஒரு சத்தத்தை அவனுக்குள்ள கேட்டோன்னு அந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகி ஒரு பலனை கொண்டு வந்து அவனுடைய நரம்புகள் எல்லாம் பலனடைய செஞ்சு அவன் ஓடத்தக்க தேவன் அதிசயத்தை செஞ்சான். இன்னைக்கு பிரசவத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க பலவீனமா இருந்திருப்பீங்க, சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருப்பீங்க. அடுத்தது எப்படி நம்ம மத்த கடன் எல்லாம் கட்ட போகிறோம், எப்படி வாழ போன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆவியானவர்களுக்குள்ள செயல்பட்டு புது பலனை கொடுப்பான், ஒரு உற்சாகத்தை கொடுப்பான், ஒரு வேகத்தை கொடுப்பான், ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உங்களை பலனுள்ள மனுஷனா கர்த்தர் இன்னைக்கு மாற்றம். கையிலத்தை ஆண்டு நன்றி சொல்லுவோம். ஆலையிலோயா ஆடையல்லோயா ஆலையிலோயா. கடைசியா ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களோட ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமா, நான் நிறைய காரியத்தை விளக்கல, ஏன்னா நேரா தான் நிறைய விளக்கலாம். இப்ப நான் எல்லாம் வசனத்தை தான் உங்களோட குறித்து வசனத்தை தான் சொல்லி நான் உங்களோட பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். அடுத்த ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். மார்க்கு புத்தகம் 10வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்தேமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பர்தேமேயு என்கிற ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறான். இயேசு அந்த வழியா போகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அவன் கூப்பிடுறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனதை இறங்க. அதை பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் மட்டும் அமைதியா இருந்திருந்தானா அற்புதம் நடந்திருக்காது. அதான் நம்ம சொன்ன மாதிரி சில நேரத்தில் நம்ம சத்தம் போடணும். நீங்க சபையில அப்படியே அமைதியாவே தட்டிக்கிட்டே இருப்பீங்க. சில நேரத்துல நீ கத்துற சத்தம் போட்டு மத்தவங்களை பார்க்க கூடாது. மத்தவங்க சிரிக்கிறாங்களா, அவங்களுக்கு உங்க பிரச்சனையே தெரியாதுல்ல. உங்க பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியும். அதே போலதான் அந்த குருடன், மத்தவங்களுக்கு அவன் கண்ணு தெரியாம இருக்கிறான், அவன் பிரச்சனையை மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால அவன் அகத்துறாங்க, ஐயா நீ பேசாம அமைதியா இரு. ஆனா அவனுக்கு தேவை சுகம், அவனுக்கு தேவை அற்புதம், அவனுக்கு தேவை நன்மை. அவன்தான் கடவுளை கூப்பிடணும். ஆண்டவரே அதிகமா கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட சத்தத்துல இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேட்டான். பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தான். அவன் கண்ணு திறக்கப்பட்டது. இன்னைக்கு அதே போலதான் நீங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்க குடும்பத்துல நீங்க ஜெபம் பண்ணினா தான் உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். நீங்க தேவனை தேடினா தான் கர்த்தரோட அற்புதம் நடக்கும். தேவனோடு உறவாடினா தான் அற்புதம் நடக்கும். உங்க வீட்டுல எல்லாரும் தேவனுடைய சத்தம் பரலோகத்துல எட்டுனா தான். ஒருமனப்பட்டு கடவுளை கூப்பிடுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில நீதியுள்ளவரா இருப்பார். இப்ப நம்ம எல்லாரும் கண்ணுகளை மூடி இப்ப ஒரு பாடலை நம்ம கேட்போம். பெந்தெகோஸ்தே இந்த நாள்ல பரிசுத்தாய் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இந்த பாடலை கேட்ட பிறகு நான் உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, ஜெபத்திலே ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே,
ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் பாசி நடந்த அந்த அனுபவங்கள் ஆசிரியர் எங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருந்ததுக்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நாலு ஊழியத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். More than the highest will come. I was lost, but He brought me. Oh, His love for me. Yes, His love for me. Who the sun sets free. Oh, He's free indeed. I'm a child of God. Yes, I am. He alive, He has ransomed me. His praise and while I was a slave to sin, Jesus died for me. Yes, He died for
அல்லேலூயா. கர்த்தரோட மகிமைக்கு சோதனை உண்டாவதாக. இந்த வேலையில NLA சர்ச் மெம்பர் உங்க அனைவரும் ஒளிநாடு வழியா பார்க்கறது மிக்க மகிழ்ச்சி. அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரோட மகிமை உங்க மேல இருப்பதாக. இந்த MCO காலகட்டத்துல இந்த வேலையில நம்ம நல்ல வார்த்தையை கேட்டோம், நல்ல துதி ஆராதனைக்குள்ள கடந்து போனோம். நம்ம ஜெபம் செய்வோம் இறுதி ஆராதனைக்காக. அதுக்கு முன்னுக்காக தயவு செய்து நம்மளோட NLA மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஜெபம் செய்வோம் கண்கள் மூடி. பரிசுத்த ஆண்டவரே, இந்த வேலையை நம்ம உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே இந்த இறுதி ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். கேட்ட வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்குள்ள செயல்பட கர்த்தர் தான் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையானது ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எழுதத்தக்க ஆண்டவரை நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலை ஆண்டவரே இந்த MCO காலகட்டத்தில் ஆண்டவரே எங்க குடும்பத்துல ஒரு குறை இல்லாம ஆண்டவரை நீங்க நடத்தி வருவதுக்காக நன்றி ராஜா. இந்த வேலை ஆண்டவரே உங்க கிருபை உங்க அன்பு எங்க மேல இருப்பதுக்காக ரொம்ப நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்க எக்காலமும் உங்க துதிக்கத்தக்க ஆண்டவரை எங்க வழிவாசல் கலந்து கொடுத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையாண்டவரை நாங்க ஒரு நாளும் மறக்காதபடிக்கு ஆண்டவர் கர்த்தர் தாமே நினைவூற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தையும் ஆண்டவரே NLA சர்ச் மெம்பருக்கு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போதகார உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பிரயாசப்பட்டு செய்கிற இந்த ஒளிநாடாவை லைஃப் ஆண்டவரே செய்கிற பிரதர் அலெக்ஸ் ஆண்டனியும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மகனுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவர். NLA சர்ச் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். போதகர் அவர் குடும்பத்தையும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த வேலை ஆண்டவர் எல்லாம் நாமத்தில் ஆண்டவர் மையப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்துல ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஓகே, நாம் ஒளிநாடால மூலியமாக நிறைய செய்தி கேட்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஜெபத்தை பார்த்தோம். ஸோ இப்போ மலேசியாவில் சொல்லியிருக்கிறாங்க 9ஆம் தேதி ஜூன் வரைக்கும் அந்த காலங்கள் கடந்து போகும் என்று. அது முடிந்து கூட சபை ஆரம்பிக்க கஷ்டம். காரணம் என்னவென்றால் சிறு பிள்ளைகள் சபைக்குள்ள வர முடியாது, முதியோர்கள் வர முடியாது. ஸோ கணவன் மனைவி பிள்ளை வச்சிருக்கவங்க கணவர் ஒண்டி தான் வரணும், பிள்ளைங்க வர முடியாது. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. பிறகு என்னென்றால் சபையை நம்ம சென்சிடைசர் மூலியமாக அதை கழுவணும். அரசாங்கம் பார்த்தாங்கன்னா அந்த சட்டத்திட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும். 1 மீட்டர் தூரத்துக்கு ஆளுங்க உட்கார்றது என்று சொல்லி கடைபிடிக்கணும். நம்ம 2-3 ஆராதனை வைக்கலாம். ஒரு ஆராதனை முடிஞ்சு ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்றால் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் சென்ற பிறகு தான் நடத்தணும். அப்ப மறுபடியும் நம்ம மூலியமாக சபையை சுத்திகரிச்சு கழுவி கிளீனாக வச்ச பிறகு நம்ம நடத்தணும். அப்ப இதுல நிறைய நமக்கு வேலை இருக்கு, செலவு இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் ஒன்னா சேர்க்கவும் சிரமம். அதனால நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் நம்ம இதே ஒளிநாடா மூலியமாக தான் நம்ம செய்வோம். ஆனா கேசல் மூலியமாக கேசல்ல ஒவ்வொரு கேசல்லையும் இந்த செய்தி அவங்க ஓடும். நான் இருப்பேன், அவங்களோட கலந்து கொள்வேன், அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த குவாரண்டைன் காலங்கள் முடிகிற வரைக்கும் எல்லாமே சரியாகிற வரைக்கும் அந்த மாதிரி நம்ம செயல்படலாம்னு யோசிக்கிறேன். லீடர்ஸ்களோட கலந்து பேசிட்டு உங்களோட சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம அந்த நேரத்துக்கான சந்தோஷமான நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அநேக சபையாரெல்லாம் நீங்க காணிக்க தசமபாகத்தை நீங்க வீட்டில் வச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய தலைவர்களை கேசல் தலைவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. டாஸ், வினோத், ரமேஷ், ஷன்போய், கோபிநாத், நீங்க அவங்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க, கலெக்ட் பண்ணிட்டு சேர்ச்சில் டாஸுக்கு கொடுப்பாங்க. அதை கணக்கில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இது வரைக்கும் நம்ம தேவையை சந்திச்சிருக்கிறார். தேவனோட கிருபை நம்மளோடு இருக்கிறார். கண்ணுங்க முடிச்சோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Hi everyone, please do like and subscribe our channel and comment your suggestion, and please do share to your family members and friends. And don't forget to click on the notification bell icon to get notifications for the upcoming videos. See you next week!